அதை போல தான் அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறார். அப்போ அவருடைய சிந்தனையில் இருந்த சத்திய வாக்கியம் என்னவென்றால், ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபட்டார். இறைவா நீ இருக்கேன்னு தெரியும், உன் மேலே அன்பு கழுத்துறேன், உன் மேலே நான் கருணைங்கிற சாதனத்தோடு வர அழுகையோடு போகிறார், இரக்கத்தோடு போகிறார். அப்படி போகும்போது அவர் கண்ணீர் விட்டதையும் சுத்த மெய்ஞான யோக தவம், அறிவு தவத்தை தான் பண்ணுறார், அறிவாலேயே சிந்திக்கிறார். இப்படி அவர் சிந்தனையில் தோன்றிய கடவுளின் காட்சியை கண்ட பிறகுதான் அருட்பெரும் ஜோதி என்ற உண்மையை தெரிந்து கொண்டார். அப்போ நாம் என்ன செய்யணும்? அவருடைய அற்புறஞ்சோதி ஆண்டவரை கண்டாலும் ஒரு சுகம்தான். அற்புறஞ்சோதி ஆண்டவரே நான் நினைச்சாலும் உண்மையை நினச்சி தானே இருக்கிறேன், ஆனால் முழு சுகம் வருமானம் வராது. அவரை போல்தான் நாமளும் சொல்ல வேண்டும், இறைவா எனக்கு உன் காட்சியை எனக்கு நீ தர வேண்டும். இதுக்கு பேர் தான் அனுபவம்ங்கிறார். என் மார்க்கத்தில் அக அனுபவமே உண்மை. அப்போ நாமளும் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, வள்ளலார் வழியில் இறைவனைத்தான் குருவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் மேடம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிகேர், his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.